கர்த்தராகிய இயேசு சுவாமி நாமத்தில் என் பெண்ணில் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கையில் வேத புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு வேத புத்தகத்தை திருப்பி வைக்க எல்லாத்துக்கும் வேதம் அங்கே இருக்குது. வெளியில் தமிழ் வேத புத்தகம் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். எல்லோரும் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கோங்க. வேதம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறையா பேருக்கு வேதம் தெரியாத திருச்சபையாக நான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய சிஸ்டம் ஆன் ஆகிட்டுருக்கு. சரி, வந்த யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சிங்கப்பூரில் நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இந்த சிங்கப்பூரில் எத்தனை திருமணம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக. அப்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். நான் அதாவது 2022 புள்ளி விவர தகவல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 29,383 திருமணங்கள். எத்தனை திருமணம் நடந்துச்சுன்னா அந்த 29,000 கொஞ்சம் கூட. இதுக்கப்புறம் 23க்கு இல்லை, 24க்கு வராது. இந்த வருஷம்ல ஓடிட்டுருக்கு. சரி, உடனே நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்தேன். எத்தனை டைவர்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது 7,107 டைவர்ஸஸ் நடந்திருக்கு. அப்புறம் நான் பார்த்தேன் எவ்வளோ காலங்களில் இந்த திருமணம் முறிவு வந்திருக்கு அப்படின்னு நான் சும்மா செக் பார்க்குறேன். எவ்வளோ ஷார்ட் பீரியடுன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் பீரியடும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ப்ரொசீஜரே 1 வருஷம் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக மொத்தத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 4 years ப்ளஸ் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சேர்த்து குட்டி வளைச்சி பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய சவால். நான் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன், அதில் சொல்லிகிட்ருக்கு இன்றைக்கி உலகத்திலே மிக முக்கியமாக ஒரு பெரிய விதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் குடும்பம், ஃபேமிலி. கணவன் மனைவி பிள்ளைங்க அப்பா அம்மா. விசேஷமாக கிறிஸ்தவ திருச்சபையில் கூட நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்க, அதை செக்குலர் தான் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் அறியாதவங்க அப்படி செய்கிறாங்கன்னா தெரியாத போல செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே நிறைய நடக்கிறது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் கிறிஸ்தவ பிள்ளைகள் மத்தியிலும் இந்த காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே இந்த நல்ல சாயங்கால வேலை நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி என்னுடைய தலைப்பு இந்த மாதம் முழுவதும் நான் எதை பற்றி பேச இருக்கிறேன்னு கேட்டால் குடும்பத்தை குறித்து தான் பேசணும். கிறிஸ்டியன் ஃபேமிலி, அதுதான் இந்த மாதத்துடைய டாபிக். எனக்கு வரப்போகிற மாதங்களும் சரி, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருத்துக்கு ஒரு தலைப்பை ஒட்டிட்டு மற்ற 4 வாரமோ 5 வாரமோ அந்த கொட்டி தான் செய்திகள் இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் நான் என்ன பேசினேன்னு கேட்டால் தேவ ஆராதனை, அதாவது குடும்ப ஆராதனையின் முக்கியத்துவம்னு போய் பேசியிருக்கிறேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி வர்ஷிப் அப்படின்னு பேசினேன். அதை பற்றி நான் அப்புறமா சொல்லுவேன். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா கிறிஸ்தவ குடும்பம் எப்படிப்பட்ட கணவன் காணப்படணும், எப்படிப்பட்ட மனைவி இருக்கணும், எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும், அதை குறித்து அப்புறமா நம்ம பேச போகிறோம். அடுத்த வாரம் நான் என்ன பேசுவேன்னா ஆனரிங் அத்தாரிட்டிஸ்ன்னு பேச போகிறேன். அதிகாரங்கள் எங்கே தொடங்குதுன்னா there are 3 institutions. மூது வினமான அமைப்பு வேதத்தின் அடிப்படையில் உலகத்தில். ஒன்று வீடு, இன்னொன்று திருச்சபை, இன்னொன்று இந்த நாடு. அமைப்பு அத்தாரிட்டி எங்கே தொடங்குது அது அடுத்த வாரம் தான் நம்ம பேசணும். அத்தாரிட்டி எங்கே தொடங்குதுன்னா வீட்டில் தொடங்குது. அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் சபை, அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நாட்டுக்கு போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே நான் 4வது வாரம் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 2 முக்கியமான காரியத்தை நான் பார்த்துட்ருக்கேன். உண்மையும் கிடையாது, நேர்மையும் கிடையாது குடும்பத்தில். என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக எது நேர்மை எதுன்னு நான் கற்றுக் கொடுக்க மறந்துட்டேன். ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம் சகசமாக போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில். ஸோ இதை குறித்து அந்த நேரம் பேசும்போது சில உதாரணங்கள் பேசுகிறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்தது, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததற்கெல்லாம் எங்கேயோ நடந்த காரியங்களை பார்க்கும். எனவே அடுத்த மாதத்துலையும் அதை குறித்து நான் பேச இருக்கிறேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னோடு கூட இதை குறித்து சிந்திப்பதற்கு உங்களை தயார் பண்ணிக்க முடியாது உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பிங்களா ஸ்லைட் போடுங்கப்பா. போன வாரம் நம்ம பேசும்போது நான் பேசுனது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி வர்ஷிப். உபாகமம் 6வது அதிகாரம் 4 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்த்தோம். நான் ஒருத்த விரும்புகிறேன் என்ன 3 முக்கியமான காரியத்தை பேசினேன். த கமாண்ட் டு லவ் காட், அதாவது ஒரு குடும்பம் முக்கியமாக எதை செஞ்சுருக்கணும்னு கேட்டால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதுதான் அஸ்திபார உபதேசம். சபை என்பது என்ன செய்யணும், ஒரு குடும்பம் என்பது ஆண்டவரை நேசிக்கிறதா இருக்கணும். அந்த நேசமான வார்த்தையை தான் பிள்ளைகளுக்கு கருத்தாக கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அது அந்த வேதத்தில் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தாயின் தகப்பன் நேசிக்கிறது சொல்லிக் கொடுக்குறது மாத்திரம் கிடையாது,
அதை தங்கள் சபையில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும், வீட்டில், குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில். இன்றைக்கி பல வேலைகளில் பல வீட்டில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஜெபம் கிடையாது, வேதவசனம் கிடையாது, எல்லாம் என்ன கிடையாது, தேவ ஆராதனை கூட ஒப்புக்கு எப்பயாச்சும் வந்தால் வருவோம், வராட்டி இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். நிறைய திருச்சபை சபையில் நான் பார்க்குறது, நான் கிறிஸ்தவன் பேருக்கு, ஆனால் என்ன செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்குது, நான் பேர் ராஜு 40 பைசா லேதுன்னு சொல்லுவாங்க. என் பேர் கேட்டால் ராஜா, என்கிட்ட என்ன கிடையாது, 40 காசு கூட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நான் பெரிய பேருக்கு தான் கிறிஸ்தவன். நான் என் வாழ்க்கையை வேலை பார்த்தீங்கன்னா நான் நல்ல கிறிஸ்தவன் கிடையாது. அப்புறம் வீட்டில் என்ன கிடையாது, கீழ்ப்படிதலும் கிடையாது, அன்பும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு விதமான தவறான முன்மாதிரியை நம்ம பிள்ளைகளுக்கு காமிச்சிட்ருக்கோம். பிள்ளைகளுக்கும் விருத்தம் என்னென்னு கேட்டால் கண்டிக்கும் போது பிடிக்காது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வில்லனாக மாறிடும். அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிற முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியை வாசிக்க போகிறோம். த கிறிஸ்டியன் ஃபேமிலி அல்ல ஹோம்னு பேச போகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்லது கிறிஸ்தவ வீடு, ஒரு கிறிஸ்தவ வசனத்தில் கட்டப்பட்ட வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும். அதுக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 6வது அதிகாரம் 4 வரை சற்று வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதை எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்களேன். ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்துக்கங்க. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லேருந்து 5 வசனம் எனக்காக சத்தத்தை எடுத்து நிறுத்தி வாசிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வாசிக்கலாம். ஒருத்தர் நிறுத்தி வாசிக்கலாம், ஒரே ஒரு வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று புரிஞ்சுக்கங்க. முதல்ல எப்படிப்பட்ட காலம் வரப்போகுதுன்னு பாருங்கள். அது குணாதிசயங்களை தான் அப்புறம் சொல்ல போகிறார். மற்ற 4 வசனங்களில் ஒரு கடைசி காலங்களில் நம்ம இருக்கிறோன்றதுக்கு ஒரு அடையாளம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லப்பட்ட பண்புகள் என் வீட்லேயோ, எனக்கிட்டையோ, என் பிள்ளைகள்கிட்டையோ, என் சொந்தக்காரன்ட்டையோ இருக்கான்னு பாருங்கள். சபையில் இந்த பண்பு எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கங்க. சபையில் செய்தி சொல்ல வர்றது செபியில் நம்ம என்ன செய்யறதுக்கு வரோன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தை பார்த்து என் வாழ்க்கையை ஒத்து பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். அதான் சொல்லியிருக்கு வேத வசனம். சரி வாங்க இப்போ 2வது வசனத்துக்கு போயிடலாம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரையும் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ வெறி பிரியராயிராமல் சுகபோக பிரியராக இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஐயா நான் சொல்லலப்பா, இது பவுல் சொன்னார் திருச்சபைக்கு. இது நான் சொல்லலை, நீங்கள் சொல்லக்கூடாது. என்னை பாஸ்டர் குறை சொல்கிறாரு. நோ ஐ எம் நாட் டெல்லிங் யூ ராங். இது அவர் பசங்க சொன்னது. இதுதான் கடைசி காலங்களோட சீன். அப்போ சர்ச் எப்படி இருக்குது? ஐயா இந்த சபையில் 20வது வருடம் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். குறைஞ்சது என் சபையில் மட்டும் வந்த ஜனங்க இருந்திருப்பாங்கன்னா அடிக்கடி நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஒரு பெரிய கூட்டம், அந்த சாங்க்சுரி கூட பத்தாது. நான் தேடிக்கிட்டு இருக்கேன் கடவுளோட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. ஆண்டவர் தான் கிருபை தரணும் எனக்கும் உங்களுக்கும். ஆக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிற முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கால வேலையில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறீங்க. எப்போதெல்லாம் கண்ணாடி முடிவு நிற்கும் போது உங்கள் உருவம் தெரியுது, அந்த உருவத்தை பார்த்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க. உங்களை பார்த்துக்கிறீங்களா? காலையில் போய் எல்லோரும் முன்னாடி நின்றுப்பீங்க. இன்றைக்கி காலையில் கண்ணாடி முன்னாடி நிற்காதவங்க யாரும் இருந்திருக்க மாட்டீங்க. போன உடனே என்ன செய்யுது, என் தலைமுடி முகம் எல்லாத்தையும் சீர்படுத்திக்கிறேன். இந்த வேத வசனத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூட மிரர் தான். நான் யாருன்னு என்னை காமிக்கிறதுக்கு மிரர் யார் இருக்கா? இந்த கண்ணாடி தான். இந்த வசனம் என்ன சொல்லுது, நான் பேசும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய வார்த்தை கிடையாது, ஆண்டோடைய வார்த்தை. நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. அது என்னுடைய என்ன செய்யுது, யார் நான் என்பதை காண்பிக்கிற வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைக்கி 3 காரியங்கள் உங்களோடு கூட பேசுவேன். பொதுவாக நான் எப்போவும் பேசுகிற காரியம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ், அதாவது திருமணம் எப்படிப்பட்ட அமைப்புன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2வது முக்கியமான பார்க்க போகிறோம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி. எது கிறிஸ்தவ குடும்பத்தின் அஸ்திபாரம்னு பார்க்க போகிறோம்.
மூணாவது என்ன பார்க்க போகிறேன்னா, த ஹைரார்கி ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி. அப்போ தலைமைத்துவம் அல்லது லேடர்னு சொல்லுவாங்க. யார் முதல்ல, யார் ரெண்டாவது, யார் மூணாவது. இதில் இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா, டக் ஆஃப் வார் நடக்குது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா. எந்த வீட்டில் இப்படி பார்க்குறோன்னு சொன்னோம், எந்த வீடு ஆண்டவர் பிரியம் இல்லையோ அது எப்படியோ நடந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டது, அது மட்டும் தான் நான் இன்றைக்கி உங்களோட கூட பேச போகிறேன். வேகமாக ட்ரை பண்ணுறேன் நான் முடிக்கிறதுக்கு. ஒரு முறை ஒரு சகோதரனும் சகோதரியும் புதுதாக திருமணம் ஆகிட்டாங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக நேசிக்கிறாங்க, ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் நினைக்கிறாங்க நம்ம இப்படியே அன்பாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி பிரச்சனை வராமல் சமாளிக்கணும். உடனே ஒரு மாஸ்டர் இருந்தார், ஒரு குரு இருந்தார். அவங்ககிட்ட போனாங்க, ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இடை விடாமல் ரொம்ப சண்டே வராமல் நாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த ஐயா சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒருத்தர் மட்டும் நேசிக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன வேணும் என்னென்ன வேணாமோ அதெல்லாம் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு சொல்கிறார். லவ் அதர்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்னு சொல்கிறார். இன்றைக்கி பல வேலைகள் நான் அவரை நேசிக்கிறேன், அவர் பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் அவர் பிடிச்ச நிறைய காரியம் எனக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்சது பிடிக்காது, அவர் பிடிக்காததுங்க எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களில் வந்து சண்டை போட்டுவிட்டு உட்காந்துருப்பேன். காரணம் என்னென்னு கேட்டேங்க, நான் எனக்கு அது அவங்க அப்பா அம்மா பிடிக்காது, அவங்க சொந்த பந்தம் பிடிக்காது, அவங்க ஃப்ரெண்டு பிடிக்காது, அவர் எல்லாமே எனக்கு பிடிக்காது. அப்படி எப்படி அந்த வீட்டில் குடும்ப சமாதானம் இருக்கும்? ஸோ ஒரு வாட்டி நான் நல்லா புரிஞ்சுக்கணும், நான் திருமணம் என்ற உறவுக்குள்ளே வரும்பொழுது அந்த நபரை ஹோல்சேலாக நான் வாங்கிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் ஹிம், ஐ லவ் ஹிம் ஆஸ் ஈஸி. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா குடும்பத்தில் கஷ்டத்துக்கே பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. நான் என்ன செய்கிறேன், பார்ஷியலாக அவரை எடுத்துக்கிறேன். அவர் அழகாக இருக்கும்போது அவர் அழகு அந்த பெண்ணுடைய அழகோ எனக்கு பிடிச்சிருக்க தவிர அந்த மகனுடைய பண்புகளோ பழக்க வழக்கங்களோ எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அங்கே அது நிம்மதியான வாழ்க்கை ஓடாது. ஆக இன்றைக்கி நீங்களும் நான் இந்த கால வேலையில் உட்காந்துருக்குறோம். எனக்கு தெரியாது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைய வந்தது கிடையாது, எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் இந்த கால வேலையில் உங்களோடு கூட வேகமாக படிந்து கொடுத்துட்டு போக விரும்புகிறேன். முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த தெய்வீக அமைப்பை பற்றி பார்க்க போகுது, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். ஆக இந்த உலகத்திலேயே இந்த திருமணத்தை யார் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைன் ஆரிஜின் ஆஃப் மேரேஜ்னு சொல்லுவாங்க. இது யாருடைய ஐடியா கிடையாதுன்னா மனுஷனுடைய ஐடியாவே கிடையாது. மனுஷனாக ட்ரை பண்ணலை. நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆதாம் உருவாக்குனார். ஆதாம் ரொம்ப நாள் காலையில் தனியாகவே இருக்கிறான். என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் பார்க்குறான், ஆளை காணோம். என்னடா பண்ணுறது, மிருகங்களாம் பண்ணிட்டாரு. கடைசி வர ஆதாமுக்கு ஆளே கிடையாது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் திருமண காரியத்தை உருவாக்குறது நீங்கள் பார்க்கலாம். அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த உலகத்திலேயே the first institution, the longest institution, the oldest institution என்னது, எந்த அமைப்பு, திருமணம் தான். இன்னைக்கு சில வேலைகள் எனக்கு திருமணத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றி யாரோ கேலி பண்ணும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும். என்னடா அவன் குடும்பத்தில் தானே வந்தான், என் குடும்பத்தை கேலி பண்ணுறான், கணவன் மணியை பற்றி கேலி பண்ணுறான் அப்படின்னு ஒரு உள்ளூரை எனக்கு ஞாபகம். ஏன்னா இது கடவுளோட அமைப்பு. அது மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, குடும்பத்திலேருந்து வர்றோம். அப்புறம் இருக்கிறதுலே நீண்ட ஒரு வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு தான் நீண்ட உறவு. தெரியுமா உங்களுக்கு? அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்போ எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே, எல்லா வீட்டுக்குள்ளே அம்மா கூட உட்காந்துருக்கோம். ஆனால் மனைவி கூட கணவன் கூட சாகிறவரை 11ஆம் தேதி போன 11ஆம் தேதி ஒரு சகோதரிக்கு 51வது திருமண நாள். நான் டெக்ஸ்ட் அனுப்பினேன், சிஸ்டர் தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 51 இயர்ஸ் வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லிட்டு. குடும்பத்தில் எத்தனை வருஷம் அம்மா கிட்ட வந்திருப்பாங்க? கொஞ்சம் வருஷம். ஸோ மேரேஜ் மேட் இன் ஹெவன், பட் தே ஹேவ் டு பி ஒர்க் அவுட் ஆன் எர்த்னு ஒரு ஐயா கொட்டேஷன் சொல்கிறார். ஆக இந்த தெய்வீக உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த தெய்வன் நம்மை இந்த குடும்பத்தில் கணவனாக மனைவியாக இணைத்திருக்கிறார். இந்த அமைப்பை நீங்கள் இன்னொன்று நல்ல நுணுக்கம்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஆண் இருக்காங்க, எத்தனை பெண் இருக்காங்க, ஏன் உங்களையும் என்னையும் கடவுள் சேர்த்துருக்காரு, பர்டிகுலர் ஆணையும் பெண்ணையும் சேர்த்துருக்கிறார். இது நீங்களாக உருவாக்குனது கிடையாது. விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாது அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டோட பார்வையில் ஆண்டோட பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் மட்டும்தான் அது தவறி போகுதே தவிர, அநேக நேரங்களில் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் என்பது தேவன் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறார் என்பதை உணர்ந்துக்கணும் அந்த சகோதரி. அது மாத்திரம் கிடையாது, கிரியேஷன் ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரியேஷன் ஆர்டினன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அல்லது கிரியேட் ஆர்டர்னு பார்ப்போம்.
தேவனோட படைப்பில் தேவர் எப்படி படைச்சிருக்கிறார் வாசிக்கலாம். எனக்காக எடுத்தவங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் நல்லதல்ல. ஆக தேவன் உலகத்தில் எல்லாத்தையும் படைக்கிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் என்னென்ன செய்கிறார்? படைச்சிட்டு மனுஷன் தனியாக படைச்சிட்டு அவன் தனியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அவனை படிக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா என்ன செய்கிறார்? அவன் ஆதாம் படுக்க வைக்கிறார். விழாவில் வந்து என்ன செய்கிறார்? ஒரு எலும்பு எடுத்து அதில் இந்த மனுஷியை உருவாக்குறார். அதில் அவன் சொல்லுகிறான், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்று அவன் அறிக்கை பண்ணுறான், டிக்ளேர் பண்ணுறான். இவன் என்னுடைய பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்கிறான். இன்னொரு முக்கியமான காரியம் இதில் புரிஞ்சுக்கணும். நல்ல வேலை என்ன செய்யலை, ஆண்டவர் தலையிலேருந்து எலும்பு எடுக்கலை, அல்லது காலிலேருந்து எடுக்கலை. தலையிலேருந்து எடுத்தால் தலையில் உட்காந்து நான் தாண்டா மேலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி அமுக்கிட்டு உட்காந்துருப்பா. கால் எடுத்தால் காலில் போட்டு இவன் மிதிச்சிருப்பான். ஆண்டவர் எங்கேருந்து எடுத்தாரான்? விழாவிலேருந்து. ஏன் சொல்கிறதுக்கு? நீயும் அவளும் சமம்னு சொல்கிறதுக்கு. ஆக திருமண பந்தத்தில் ஆணும் பெண்ணும் சம அன்பான பிள்ளைகளே. இது ஆண்டோடைய படைப்பு. அதனால தான் இட் மென்ட் கம்பேனியன்ஷிப், மியூச்சுவல் சப்போர்ட் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொக்ரியேஷன். ஆக திருமண பந்தத்தில் 3 முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். கம்பேனியன்ஷிப், காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆணையும் பண்ணி நீங்கள் நல்லா கவனமாக கணிச்சுன்னா நிறைய இடங்களில் நம்ம 2 பேரும் ஒன்று செய்வோம். ஒரு சைடில் என்ன செய்வா, என்னோட மணி அவன் ஸ்ட்ரென்த்தாக இருப்பா, நான் வீக்காக இருப்பேன். என்னோடய வீக்னஸ் அவளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், என்னோடய ஸ்ட்ரென்த் அவளுக்கு வீக்காக இருக்கும். அவளோட வீக்னஸாக இருக்கும். கொஞ்சம் மிருதுவாக இருப்பாங்க, நம்ம முரட்டுத்தனமாக இருப்போம். ஆக பல காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். கடவுள் எப்படி பண்ணுகிறாருன்னா, கம்பேனியனாக ஏற்ற துணையாக இருப்பதற்கு, ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு, எல்லாத்துக்கும் மேலே அந்த சந்ததியை உருவாக்கி கொண்டு போவதற்கு, இல்லையா? அதுதான் அங்கே நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, மேரேஜ் இஸ் அ கவர்னன்ட் சொல்கிறாங்க. என்னது? மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம் நானே வாசிக்கிறேன். ஏன் கர்த்தர் என்ன சொல்கிறாரா? உன் இளவதின் மனைவி சாட்சி உனக்கும் உன் இளவதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார், உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அப்படின்னு போட்டுரும். உடன்படிக்கை, a companion relation, covenant relationship, solemn and binding agreement. விசேஷமாக நல்ல கவனமாக கவனிங்க. நீங்கள் திருமண பந்தத்தில் போகும்போது நம்ம உறுதிமொழி எடுக்கிறோம். எங்கே எடுக்கிறோம்? ஒரு கணவனும் ஒரு மனைவியும். 30 நூல் ஈஸியாக அழுகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆக ஆண்டவருக்கு நடுவில், ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவோட சன்னிதானத்தில், ஆண்டவோட பிள்ளைகளுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறேன்? நான் என்ன செய்கிறேன்? உறுதிமொழி எடுக்கிறேன். இந்த மனைவியை, இந்த கணவனை நான் சாகிற வரை என்ன செய்ய மாட்டேன்? விட்டு விலக மாட்டேன், மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த உடன்படிக்கை நான் எங்கே பண்ணுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட சமூகத்தில் நான் போய் பண்ணிகிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? விசேஷமாக ஏதேன் தோட்டத்தில் நடந்த திருமணத்தை பற்றி பேசும்போது அங்கே யாருமே கிடையாது. ஆதாம் ஏவார், ஆண்டவர் தான் அங்கே கணிச்சிற வாடா திருமணம் பண்ணி வைக்கிறார். ஒரு பாட்டு கூட இருக்குது, ஏதேனில் நடந்த கல்யாணம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள், போய் பாருங்கள். அங்கே எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கல, அங்கே ஆண்டவர் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கி உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் தொடங்கியிருப்பீங்க, எப்படி தொடங்குவீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவர் எனக்கு மனைவிக்கும் ஏற்படுத்தின உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோடைய சமூகத்தில் நான் எடுத்திருக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நான் எடுத்திருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, இருக்கிறதுலே நான் கொண்டாடுகிற ஒரு அனுபவம், ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த அமைப்புக்கும் நான் இப்படி கொண்டாடுறது கிடையாது. திருமண பந்தத்துக்கு மட்டும்தான் எனக்கு ஹையஸ்ட் செலவு பண்ணுவேன். எல்லா ஒரு கால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் நான் கூப்பிட முயற்சி செய்வேன். அந்த நாள் எனக்கு என்னது ஒரு பெரிய சந்தோஷமான நாளாக நான் கருதிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா குடும்பமானது, அது திருமணம் உயர்ந்த மதிப்புடையது. எனவே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இந்த அமைப்பை பற்றி. அது மாத்திரம் கிடையாது, பிளான் அண்ட் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மல்கியா 2வது அதிகாரம் 15வது வசனம் எனக்காக வாசிக்கலாம். மல்கியா 2:15 வாசி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? போதும். ரெண்டாவது, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். போன வாரம் பேசும்போது கூட நான் டச் பண்ணேன், இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக கணவன் மனைவி ஆண்டோட மகனாக இருக்கிறோம், ஆண்டோட மகளாக இருக்கிறோம், ஆண்டோட சமூகத்தில் வருகிறோம், திருமண பந்தத்தில் இணைகிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு நிறையா பலம் இருந்துச்சு தானே, அவர்கிட்ட நிறையா வல்லமை இருந்துச்சு தானே. அப்படி இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுருக்கலாம்?
ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள், ஆதாம் ஏவாள் 1, ஆதாம் ஏவாள் 2, ஆதாம் ஏவாள் 3, மொத்தமாக ஆதாம் கூட்டமாக செஞ்சுருக்கலாமே. ஏன் ஒரே ஒரு ஆதாம் ஒரே ஏவாளை பயன்படுத்தணும் உண்டாக்குனாருன்னு கேட்டேன்னா, உருவாக்குனாருன்னு கேட்டிங்கன்னா, தேவ பயமுள்ள சந்ததியை, தேவ பக்தி உள்ள சந்ததியை, இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கொடுத்துருப்ப பிள்ளைங்களை தேவ பயத்திலையும் பக்தியிலும் வளர்த்து தேவ சமூகத்தில் கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். கொஞ்சம் டஃப் இந்த உலகத்தில் இந்த நாட்களில். ஆனால் உங்கள் கடமை அதுதான். எப்படி சொல்லணும், எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சாயலை போல உருவாக்கின ஆண்டவருக்கு என் பிள்ளைய ஆண்டவருக்கு பிரியமான மகனாக வளர்த்து ஆண்டவருடைய வசனத்தில் வளர்த்து கொண்டு போகணும். எனவே இன்றைக்கி நானும் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவ திட்டமாக இருக்குது, தேவ நோக்கமாக இருக்குது, தேவ பக்தி உள்ள சந்ததி. ஆக 4 காரியம் பார்க்குறோம். இந்த அன்சிடேஷனில் பார்க்கும்போது ஒரு டிவைன் ஆரிஜின் நம்ம பார்க்குறோம், தெய்வீக செயல்பாட்டை நம்ம பார்க்குறோம். அங்கே தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறார், அதை கிரியை செய்திருக்கிறார். அது மாத்திரம் மேரேஜஸ் கவர்ன் உடன்படிக்கையாக இருக்குது. அது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் சித்தத்தை செய்யணும். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த திருமண பந்தத்தை பற்றி நீங்கள் பேசும்போது, ரொம்ப முக்கியமாக நீங்கள் பேசும்போது எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளை தொடங்கும் போது ஒரு திருமணத்தில் தொடங்குது. ஆதாம் ஏவாளுக்கு திருமணம். இந்த பைபிள் எப்படி முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, திருமண பந்தத்தில் முடிய போகுது. பாட்டு பாடுவோம், மணவாளன் கர்த்தர் இயேசு வருகிறாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. சாங் ஆஃப் சாலமன் ஒரு புத்தகம் பைபிளில் இருக்குது, உன்னத பாட்டுன்னு படிப்பீங்க. உன்னத பாட்டு சாராம்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் மணவாளனாக இருக்கிறார், மணவாட்டியாக அன்புள்ள அதை செய்கிறார், அவளை நேசிக்கிறது தான் அந்த ஹோல் சாப்டர். அது என்னது, ஒரு அன்பின் கதை. இன்னொரு புக் இருக்குது, ஓசியான்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஓசியா தீர்க்கதரிசியில் போய் சொல்கிறார், போய் ஒரு கோமரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறார். கோமர் யாருன்னு கேட்டால் ஒரு வேசி. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேசி எதை சித்தரிக்குதுன்னு கேட்டால், ஆண்டவோட ஜனங்க எப்படி வேசித்தனமாக வாழ்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுளை வச்சு வாழ்கிறத குறித்து அது சித்தரிக்கிறது தான் அந்த ஹோல் புத்தகம். ஆக வேதத்தில் எதை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, தேவன் நமக்கு மணவாளனாக இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாக வரப்போகிறார். சபையானது எப்படி காணப்பட வேணும், அவருக்கு ஆயத்தமாக இருக்கணும். வேதத்தில் நிறைய வேத பகுதி இருக்குது, வாசிச்சிங்கன்னா வாசித்து பாருங்கள். அப்புறமா வெளிப்படுத்தல், நானே ஒரு சில வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது. 22வது அதிகாரம் 2வது வசனம், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் இருக்கிறது. 9வது வசனம், ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். ஆக இதை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் திருமண பந்தம் இந்த பூமிக்காக மாத்திரம் கிடையாது. இந்த திருமண பந்தத்தில் தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களை தேவன் சபையாக குடும்பத்தில் கொஞ்சம் காலங்கள் வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் அவரோடு கூட இணைக்கப்பட போகிறோம். எப்படி, மணவாட்டியாக. அவர் மணவாளனாக வரப்போகிறார். விசேஷம் இந்த பகுதி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அதை பற்றி பேசுவோம் லைட்டாக. 2வது முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், அடிப்படை, அஸ்திபாரம்னு பேசலாம். 5வது அதிகாரத்தில் 23 வாசிச்சிங்கன்னா பவுல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக 32வது வசனத்துக்காக வாசிங்க. 5:32, எபேசியர் 5:32 வாசிங்க. இந்த ரகசியம் பெரியது, கிறிஸ்துவை பற்றியும். ஆக நான் கவனமாக கவனிக்கணும். இந்த அஸ்திபாரத்தை நீங்கள் கவனிக்கும் போது என்னத்தை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எதை உடையதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் திருமண பந்தத்தில் இணைத்திருக்கிறார். இது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சபையை நேசிச்சிருக்கிறாரோ, எப்படி சபைக்கு சேவை செய்கிறாரோ, அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர், அதாவது கணவன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும், தன் மனைவியை நேசிக்கிறவனாக காணப்படும். அதாவது நல்லா நான் நேற்று என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு எண்ணிச்சுட்டு உட்காந்துருந்தேன். 25வது வசனத்தில் 33 வசனங்களை வர வாசிச்சிங்கன்னா கணவன்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 9 வசனம் இருக்குது. 22லேருந்து 25 வரை பெண்களுக்கு, 24 வரை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு, மனைவிகளுக்கு சொல்லியிருக்கு. 25 வரை 3 வசனம். பிள்ளைங்களுக்கு 3 வசனம் சொல்லியிருக்கு. பிதாக்களுக்கு 1 வசனம் சொல்லியிருக்கு. விசேஷமாக இந்த பகுதியில் வாசிக்கும்போது அவர் ஆண்களுக்கு ரொம்ப பஞ்சு கொடுக்குறார். விசேஷமாக அப்பா அம்மார்களுக்கு கொடுக்குறார், கணவன்மார்களுக்கு கொடுக்குறார். என்ன செய்கிறார், அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னு சித்தரிக்கிறார்னா, அது தியாகமான அன்பு. இயேசு கிறிஸ்து அந்த சபைக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் என்ன செய்கிறார், அவர் நேசித்தது போல, சேவை செய்தது போல ஒவ்வொரு கணவன்மாரும் தாம் மனைவியை எப்படி நேசிக்கணும், தியாகமான அன்பா, சேவை செய்கிற அன்பா.
பல வேலைகளில் சில வேலைகளில் மனபாரங்கள் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறந்துடக்கூடாது, இந்த மனைவியை நீங்கள் கடவுள் கொடுத்த தேவன் மனைவியை எடுத்திருக்கீங்க. எனவே நீங்கள் எப்படி சபையை இயேசுசாமி நேசித்து அதற்கு தன் ஜீவனை கொடுத்து அதை நேசித்து சேவை செய்தாரோ அதுபோல் நான் செய்யணும். அதே போல் மனைவிகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தன் கணவனை நேசிக்க கற்றுக்கணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கணும். சில வேலைகள் இது ரொம்ப கஷ்டம். சில வேலை நான் நினைக்கிறேன், நான் கீழ்ப்படியிருந்தால் ரொம்ப எனக்கு கஷ்டமான வேலை. ஏன் நான் என்ன கீழ்ப்படிகிறது? நான் தானே பெரிய ஆளுங்க. ஒரு தியாகமான கணவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சபையானது என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ ஒரு கணவன்மார் கடவுள் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவ போல இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு நல்ல தியாகமான அன்புள்ள கிறிஸ்தவனாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட கணவனுக்கு கீழ்ப்படுகிறது என்ன இருக்குது? இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சப்மிஷன் இஸ் நாட் இன்ஃபீரியாரிட்டி ஆர் நாட் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறார். என்ன கிடையாது, நான் சப்மிட் பண்ணுறதுனால நான் குறைஞ்சு போகிறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார் சபையை. இந்த சபைக்கு தியாகத்தோடு தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார், ரத்தத்தை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் தேவைகளை கடவுள் சந்திப்பதற்கும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மதிப்பை கொடுத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கணவனார் உங்கள் வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் மனைவியும் கணவன் கொடுத்துருக்கிற உண்மைதான். ஆனால் மறந்துடக்கூடாது, இதுதான் ஆர்டர் அங்கே வேதத்தில். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்? இல்லஸ்ட்ரேட்டிங் டிவைன் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் யூனிட்டி இன் த சர்ச். இதுதான் ஆர்டர், இதுதான் வேத வசனத்தின் வழி நடத்துதல் இருக்குது. அதில் இங்கே நம்ம வேதத்தில் சில உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். சாரால் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை வேணால் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வாசிக்கிறேன். சாரன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, 18வது அதிகாரத்தில் 3 தேவதூதர்கள் வருகிறாங்க. இவர் ரொம்ப வயசாச்சு, 75 வயசு மேலே. அதாவது ஆபிரகாமுக்கு 90க்கு மேலே 99 வயசு ஆகிப்போச்சு, பிள்ளை பறக்காது. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு அடுத்த வாட்டி வரும்போது ஒரு பையன் இருப்பான்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சிரிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என் ஆண்டவன் சொல்கிறார். Sarah refers Abraham as my Lord, showing term of respect. இதே பேதுருலையும் சொல்லியிருக்குது. 1 பேதுரு 3வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. அப்புறமா அதே போல் 31வது அதிகாரம் விசேஷமாக நீதிமொழிகள் 31 வாசிப்பீங்கன்னா, ஒரு சில வேத வசனம் சொல்லுகிறது. 10, 11, 12 வாசிக்கிறேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். 23 தன் புருஷன் தேசத்து மூப்பரோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்க பெயர் பெற்றவனாக இருக்கிறான். ஆக அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவனுக்கு மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. அவரோட மாதிரி பின்பற்றி நம்முடைய குடும்பத்தினரை மனைவியை நம்முடைய குடும்பத்தை விசாரிக்கணும், அன்பு செலுத்தணும், தியாகத்தோடு சேவை செய்யணும். அதே சமயத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் தேவ நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்யணும். அன்பு செலுத்துறது கடமைக்காக கூடாது, உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வெளியும். அந்த மனைவி கீழ்ப்படுகிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் என்ன செய்கிறா? கடவுள் கொடுத்த கணவனை ஆண்டவரை கனப்படுத்துறதுக்காக செஞ்சுட்டு இருக்கு. எனவே இந்த வேத பகுதியை தொடர்ந்து வீட்டில் வாசிச்சோமா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 முதல் 6 வாசிச்சு பாருங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 முதல் 5 11 15 வரை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2வது பாருங்கள், இன்னொரு முக்கியமான காரியம் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இந்த ரோலில் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அஸ்திபாரம் அன்பினால் கட்டப்படணும், கட்டாயத்தினால இருக்கக்கூடாது. அப்போ என்ன அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு எப்படி சபையை அன்பாக நேசிக்கிறாரோ, எப்படி சேவை செய்தாரோ, அன்பாக தியாகம் பண்ணினாரோ, அந்த மாதிரி தான் தேவ அன்பால் கட்டப்பட்ட கிறிஸ்தவ குடும்பமாய் காணப்பட வேண்டும். போட்டி போராமல் வம்பு வழக்கு இருக்குன்னு சொன்னால் அது குடும்பமாக இருக்காது. அது வேறு எங்கேயோ காய் கடை, கத்திரிக்காய் கடை மாதிரி, கத்திரிக்காய் கடை மாதிரி இருக்கும், அல்லது மீன் விற்கிற கடை மாதிரி இருக்கும். ஒரே சண்டையும் சச்சரவும் வம்பு வழக்கமாக இருக்கும். நீயான்னு போட்டுட்டு உட்காந்துருப்போம் அந்த வீட்டில். அது தேவனுக்கு பிரியமில்லாத வீடு. ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல காணப்படுகிறோம். எனவே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதான் 1வது 5:21 வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் எபேசியர் 5:21 வாசிக்கலாம். தேவ பக்தி பயத்தோட ஒருவருக்கு ஒருவர், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் சப்மிஷன் சொல்லுவாங்க, அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் கீழ்ப்படிந்து, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்னத்தை கொடுத்து, ஒருத்தர் விட்டு கொடுக்காம. சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பஸ் டிரைவர் என்ன செஞ்சுன்னா, புருஷனை என்னமோ முட்டாள்னு ஏதோ திட்டானா. உடனே இந்த அம்மா ஏறிட்ட மேலே, ஏன் மகன் என் புருஷனை எப்படா நீ திட்டுவேன் அப்படின்னு அதை வீடியோ எடுத்து போட்டாங்க. வண்டி நின்று போச்சு, பஸ்ஸே நின்றுச்சு. நான் வயசான அம்மா பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் கவர்மெண்ட் டீச்சர் ஆகுங்கன்னா, இந்த ஹோட்டல் லிஸ்ட்டில் எடுக்கணும்னா நாங்கள் வீடு வீடாக போகணும்.
போயிட்டு அவங்கள்ட்ட கேட்கணும். அப்போ பொதுவாக ஆண்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மாட்ட போய் அம்மா அவங்க பேர், அந்த அம்மா பேர் வேகமாக சொல்லிடும். ஐயோ உங்கள் வீட்டுக்கார பேர் சொல்லு, அந்த அம்மா சொல்லவே சொல்லாது. கேட்டால் அவ்வளோ மரியாதை. அப்புறம் யாராச்சும் கூப்பிட்டே இங்கே வாடா இங்கே வாடா இங்கே வாடான்னு கூப்பிட்டு யாராச்சும் கூப்பிட்டு இந்த ஐயா பேர் சொல்லு அப்படின்னு சொல்லும். ஐயோ என்ன மரியாதை! இன்றைக்கும் ஒரு ஆம்பளை உள்ளே நுழைஞ்சா டப்புன்னு பொம்பளைங்களே எந்திரிச்சிருவாங்க, பட்டுன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க. ஒரு மாதிரி இந்தியாவில் நான் பார்த்துருக்குறேன், நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு, அவனே இவனே வாடா போடா என்ன வேணாலும் பேசு. சூப்பராக இருக்குது இல்லை? போயிட்டு போகுது. அதே சமயத்தில் மனைவி கடவுள் கணவன்மார்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, லவ்விங் ஹஸ்பண்ட். அதாவது நம்ம மனைவிட்ட அன்பு செலுத்ததை விட்டு வேறு என்னையா இருக்கியா? அவள் எவ்வளோ கெட்டவளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் நல்லவே இல்லை பரவாயில்ல, என் பேச்சு கேட்கவே இல்லை பரவாயில்ல, நேசிப்போம். அப்படி தானே ஏசாமி நேசிச்சுட்ருக்காரு. ஏசாமி சபையை நேசிக்கிறாரு நேசிக்கலையாப்பா? இந்த சர்ச்சை நேசிக்கிறாரு நேசிக்கலையா? நம்மளாம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒழுங்காக சர்ச்சுக்கு வர மாட்டோம், ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டோம், ஒழுங்காக ஜெபிக்க மாட்டோம், கேட்குறது ஒன்றும் செய்ய மாட்டோம். நான் என் இஷ்டத்துக்கு தானே ஆடிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிறாரா என்னை நேசிக்கலையா? ஸ்டில் லவ்ஸ் மீ. அவர் என்னை நேசிக்கிறார், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். நானும் அவரை நேசிக்கணும். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு குடும்பத்தில் விசேஷமாக தன் மனைவியை நேசிப்பது அவன் தலையாய கடமை. தயவு செய்து மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் அன்பான மனைவிமார்களுக்கு உங்கள் மனைவி அவங்க புருஷன்ட்ட உங்கள்கிட்ட ஒன்றுமே எதிர்பார்க்கல, உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என் மனைவி என்னை மதிக்கிறான்னு தெரிஞ்சால் போதும், அவன் எல்லாத்தையும் தலைகளை செஞ்சிருவான். அவங்களுக்கு உங்கள் வீட்டில் தங்க வெளியெலாம் அவனுக்கு எதுவும் கேட்கல, உங்கள் புருஷனுக்கு மதிக்க கொடுக்கணும்னு சொன்னால் அவனை கனப்படுத்தி நடத்தி பாருங்கள், அவனை கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் சமாதானம் தன்னால் வந்துடும். எனவே கடவுள் உங்களுக்கு கிருபை தருவார். எனவே நம்ம என்ன செய்யணும்ட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கனப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து அங்கே கிறிஸ்தவ பார்க்கணும். நம்ம சபைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது ஒரு கிறிஸ்து இருக்கிற வீடாக இருக்கணும். சின்ன வயசில் எங்களுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே அப்படின்னு. அது பக்கம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயேசு இல்லாத வீடு எப்படி இருக்கும்? சண்டை சச்சரவு வம்பு வழக்கு, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் நானும் கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். டைம் இல்லை, நான் அடுத்ததுக்கு போயிடுறேன். ரெண்டாவது முக்கியமான காரியம் ஹைரார்க்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைரார்க்கின்னு சொன்னால் படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த சபைக்கு மூத்தவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு நான் போட்டேன், முன்னாடியே நான் போட்டேங்க. இந்த என் குடும்பத்தில் யார் தலை? சில வேலைக்கு வீட்டில் போட்டிருப்பாங்க, ஜீசஸ் இஸ் த அன்சீன் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஹவுஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சீன் கெஸ்ட்டாக இருக்கட்டும், அவர் இருக்கிறாருன்னு நினச்சிட்ருங்க. என் வீட்டில் தலை யார் இல்லை, நான் இல்லை, என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் கிடையாது. இங்கே முக்கியத்துவம் யாரும் கிடையாது. இயேசு என்ற நபர் என் சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். அவரே இந்த திருச்சபையின் தலைவராக இருக்கிறது போல என் வீட்டுக்கும் தலைவராக இருக்கிறார், என் குடும்பத்துக்கும் தலைவராக இருக்கிறார், என் வாழ்க்கைக்கு தலைவராக இருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவரே இருக்கிறார். அவர் சொல்கிறதான் நான் செய்வேன். தயவுசெய்து ஆக இந்த ஹைரார்க்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைரார்க்கி இருக்க அந்த படி இருக்குது பார்த்தீங்களா, நான் முதலே சொன்னது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அன்பால் கட்டப்பட்டிருக்கணும், மரியாதையால் கட்டப்பட்டிருக்கணும், தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த திருமணத்தில் ஆண்டவர் என்னை இணைச்சிருக்கிறார் கணவனாக மனைவியாக. ஆக இந்த திருமணத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நான் அவரை முதல்ல வச்சிருக்கிறேன். என்னைக்கு நான் பணத்துக்கும் பதவிக்கும் பட்டத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் உலக ஆசீர்வாதங்களுக்கும் பின்னாடி அலைய ஆரம்பிச்சுட்டோம், ஆண்டவரை தூக்கி ஓரம் போட்டதும் போது அந்த வீட்டில் நான் இருக்கிறேன், சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருப்பேன். அந்த பூரணமான சமாதான சந்தோஷத்தை வீட்டில் என்னால் பார்க்க முடியாது. பணம் எனக்கு தேவை, பொருள் எனக்கு தேவை. இந்த உலக ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிங்க. மறந்துடாதீங்க, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய பிள்ளைங்க வேலைக்கு இங்கே சபையில் வருவாங்க, பாஸ்டர் ஐயா எனக்கு ஜெபிங்க வேலைக்குன்னுவாங்க. நான் ஜெபிப்பேன், சின்சியராக ஜெபிப்பேன். ஐயோ பாவமே எனக்கு வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் காணா போயிட்டார். என்னடா வேலை கிடச்சிச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வருவார், ஐயா எனக்காக கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜெபிங்க. பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணிச்சு. அப்புறம் வரமாட்டார், ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டார். திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் கடவுளுக்கு ஸ்தோத்திரிங்க. விசேஷமாக பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் உங்களுக்கும் சொல்கிறேன். நான் எடுத்த உடனே ஒரு தகவல் சொன்னேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட கல்யாணம் இன்றைக்கி நிற்கிறது கிடையாது. எல்லாம் சுயநலவாதம் பிடிச்சவன், நானா நீயான்னு சண்டையை போட்டு உட்காந்துருக்கிறது, சின்ன சின்ன காரியத்தை பெருசாக்குறது.
ஒரு வயசாக ஒருத்தவங்க கேஸ் போனாங்களாம். என்ன போனாங்கன்னு கேட்டால் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, டைவர்ஸ் வேணும்னு. என்னன்னு அந்த ஐயா கேஸ் கொடுக்குறாரு, என் பாத்ரூமில் சோப்பே வைக்கல, இவ்வளோ நாள் சோப்பு வைக்கலன்னு என்ன போச்சு, நீ எடுத்துகிட்டு குழி. இன்னொருமா போச்சு, இவர் கொரட்டை விடுறாரு. எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு எனக்கு விவஸ்தையே கிடையாது. அன்பான பிள்ளைகளே, நமக்கு நிறைவு இருக்குது, குறைவு இருக்குது. நம்ம எல்லாரும் பலகீனமான விசுவாச பிள்ளைங்க. பல இடங்களில் நம்ம தோற்றுருக்குறோம், பல இடங்களுக்கு நம்ம பூரணர்கள் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நம்ம எல்லாம் அந்த கூட்டையெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், என் வீட்டில் நான் இல்லை பெரிய ஆள், அவர் பெரியவர் வச்சுருக்கிறார். ஏசு என்ற நபர் என் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும். ரெண்டாவது முக்கியமான காரியம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவருக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துல தான் கணவன் வருகிறார். முதல் இடத்துல கணவன் கிடையாது. ஆக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உட்காரும்போது கணவன் சொல்கிற பேச்சும் கேட்க வேணாம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். வசனம் இருக்கு இல்லையா, தூக்குங்க ரெண்டு பேரும் உட்கார், வா ஜெபி. வசனம் என்னப்பா சொல்லுது? ஏசாமி எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? என்னைக்கு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வர்றீங்களோ, இயேசுவை தலையை வச்சுக்கிட்டீங்களோ, உங்கள் வீட்டில் பிரச்சனையே வராதுப்பா. என்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவரை நெருங்கி இருக்கிறீங்களோ, ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சார்ந்து வாழ்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ரொம்ப ஈஸி. ஏன்னா வசனம் சொல்லுதான் செய்வோம், இல்லைன்னா இல்லை விடு. ரெண்டாவது புருஷன் வர்றாரு. புருஷனுக்கு கூட என்ன பொறுப்பு இருக்குது? ஆண்டோட சித்தத்தை செய்கிறதுக்கு எனக்கு என்ன நான் செய்கிறேன் என்னன்னு கேட்கணும். லவ் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அவன் அன்பான தலைமைத்துவத்தை. இயேசுசாமி லீடர்ஷிப் எப்படி இருந்துச்சு வீட்டில், சர்ச்சில்? அவர் சேவை செஞ்சு மாதிரியை காமிச்சார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம மற்றவங்களை வேலை வாங்குறவங்களாக இருக்கிறத விட நாம் வேலை செய்யணும். பெண்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும். வீட்டில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தாயும் தகப்பனும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை கட்டி பிள்ளைகளுக்கு மாதிரியை காமிக்கணும். எனக்கு பல வேலைகள் என்ன செய்கிறது கிடையாது, சமமான பங்களிப்பு கிடையாது வீட்டில். வேதத்தில் நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே போகலாம். ஆக இந்த நாளில் நான் சொல்லுகிற காரியம் நீங்கள் நல்லா கவனமாக வாசிப்பீங்கன்னு சொன்னால், அன்பு செலுத்தி வழி நடத்துகிற கணவனாக காணப்பட வேண்டும். முதல்ல ஆண்டவர் இருக்கிறார், ரெண்டாவது கணவன் இருக்கிறாங்க, மூணாவது யார் இருக்கா? நமக்கு மனைவிமார் கணவனோடு கூட இணைந்து உதவி செய்கிறவளாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவள் ஏற்ற துணையாக இருக்கிறாள். அவளும் இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி போடுறாங்க. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் மாடை பார்த்துருப்பீங்க. ஏர் மாடு பார்த்துருக்கீங்களாமா எல்லாரும்? ஏர் உழுகிறது ரெண்டும் இருந்தால் தான் ஏர் உழுக முடியும். மன்னிச்சுக்கோங்க, ஒன்று மாடு இன்னொன்று கழுதை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் தானே? ஒரு பக்கம் மாடு போட்டிருக்கீங்க, இன்னொரு பக்கம் கழுதையை போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி குட்டிச்சவரான வாழ்க்கையை பார்க்க முடியாது. இன்றைக்கி சபையில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டும் மாடாக இருக்கட்டும், இல்லை ரெண்டும் கழுதையாக இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிறோம். எனக்கு நிறையா நேரங்களில் தவறு பண்ணுற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த செலெக்ஷனில் மாடை போய் மாடு போடுறதுக்கு பதிலாக அந்த கழுதையை கொண்டு வந்துடுறேன் வீட்டில். ஆக ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஆக நானும் நீங்களும் கவனமாக கவனிக்கணும். கிரைஸ்ட் லவ் சர்ச் ஷோயிங் செல்ஃப்லெஸ் நர்ச்சரிங் லவ். எப்படிப்பட்ட அன்பை காமிச்சார்னா, அவர் என்ன செய்கிறார்? அன்பை காமிக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, சில்ட்ரன் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பண்ணி. இன்றைக்கி நான் நிறைய நேரம் பேச முடியாது, நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஆனாலும் வாசிச்சிருங்க அந்த வேத பகுதியை, வாசிங்க எனக்காக. மியூச்சுவல் என்ன செய்ய அன்பு செய்யணும்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் ரோல் பிள்ளைகளை வாசிங்களா. 6வது அதிகாரம் 1-3 வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், அநியாயம் கிடையாது. ஒரு நிமிஷம் அம்மா, இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு கசக்குது, எட்டிக்கா மாதிரி. அப்பா சொல்லக்கூடாது, அம்மா சொல்லக்கூடாது, நாங்கள் வச்சது தான் சட்டம். எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க, எங்களோட உங்களுக்கு என்ன தெரியும் எல்லாம். ரைட், அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு நிறையா பேசணும். 2வது வசனம் வாசிங்கம்மா. கவனமாக நீ கீழ்ப்படியும் போது, பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியும் போது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும். அன்பான பிள்ளைகளுக்கு இது கற்பனை. அது மாத்திரம் கிடையாது. கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஒன்று நியாயமானது, நன்மையானது, ஆசீர்வாதமானது, இது தேவனுக்கு பிரியமானது. தயவு செய்து அப்பாவும் அம்மாவும், விசேஷமாக அப்பா கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிக்கணும். நீங்கள் வில்லன் ஆனாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை பிடிச்சாலும் சரி பரவாயில்ல, வசனத்தை கருத்தாக கற்றுக் கொடுக்குறது உங்கள் கடமை. அதுதான் 4வது வசனம் சொல்லுது. 4வது வசனம் வாசிங்க எனக்காக. பிதாக்களே,
நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்கள் சிற்றையிலும் போதனையிலும் சிக்ஷைனா என்னம்மா அர்த்தம்? டிசிப்ளின் பண்ணணுமா வேணாமா? நேற்று இன்னொரு ஆர்டிக்கல் நான் நெட்டில் பார்த்தேன். என்ன ஆர்டிக்கல்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லுது ட்ரெடிஷ்னல் பேரண்டிங், ஜென்டில் பேரண்டிங். ட்ரெடிஷ்னல் பேரண்டிங், ஜென்டில் பேரண்டிங். அப்போ ரெண்டு படிச்சுக்கிட்டே வந்தேன். ரெண்டுலேயும் ஃப்ளா இருக்குது. பழையவங்களெல்லாம் ட்ரெடிஷ்னல் பேரண்டிங் விரும்புகிறாங்க. இந்த யங்க ஜெனரேஷன்லாம் ட்ரெடிஷ்னல் என்னது ஜென்டில் பேரண்டிங் விரும்புகிறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக தான் போன வருஷம் தான் சில பேப்பர்லாம் எழுதினேன் அதை பற்றி, இந்த பேரண்டிங்கை பற்றியே. அந்த பேரண்டிங்கில் ஒரு 8 விதமான பேரண்டிங் இருக்குது. ஏதாவது இதை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் சும்மா சொல்லிடுறேன். டேவிட் முரேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் டேவிட் முரே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு இது அவர் பேரண்டிங் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அது பேர் ஈகிள் பேரண்டிங் சொல்கிறார். ஈகிள் பேரண்டிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈகிள் கழுகு குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குஞ்சு பொறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் வச்சு தான் அந்த கண்மலையில் தான் பொறிக்கும். இப்போ அந்த குஞ்சு பொறிப்பதற்கு கொஞ்சம் பறக்க விடணும் இல்லையா? என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது தயாரான பிறகு கொண்டு போய் அப்படியே விட்டுருமா. அப்புறம் தசக்கத்துக்கான அது கிழிச்சு வரும், மேலே விட்டுரும் அந்த கழுகு. விட்டுட்டு என்ன பண்ணுமா, அப்போ கீழே விழுது போய் அடிப்பட போகுதுன்னு சொன்னால் கீழே போய் நின்றோம். என்ன பண்ணுறோம், இந்த விங்கை மேலே ஏற்றிக்கிறோம். அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை சொல்கிறாங்க ஈகிள் பேரண்டிங் சொல்கிறேன். சரி, இதை பற்றி என்னென்னு அப்புறம் நாள் பேசுவோம் டீட்டெயிலாக. இன்னும் நிறைய பேரண்டிங் வச்சுருக்காரு. 8 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் இருக்குது. விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான. இப்போ பாருங்கள், நம்ம கிரசன்ட் இருக்கார், அவருக்கு எப்படி பேரண்டிங் கொடுக்குறது சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேரண்டிங் டிஃபர் பண்ணுது. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஸ்கேல் கிடையாது. இன்னொரு மார்க்க நான் பேரண்ட்டாகவும் ஒரு டீச்சராகவும் ஒரு பாஸ்டராகவும் நான் என்ன பார்த்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிள்ளையும் யூனிக்காக இருக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் பாருங்கள், 2 பிள்ளைங்க எப்படி இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க தானே? ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்களேன், ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தது, ஒரே வீட்டில் வளருது, ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஐடியாவில் இருக்குது. ஏதாச்சும் கீழ்ப்படிங்க, ஒன்றும் பண்ணாது. ரைட், போயிட்டு போகுது. ஆக வேதத்தில் நல்ல முன்மாதிரிகளை பார்க்குறோம். பெற்றவங்க கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களை பார்க்குறோம். ஈசாக்கு என்ன பண்ணுறான்? யாதம் 22வது அதிகாரம் போய் பாருங்க. அப்பாவுக்கு சொல்லிட்டார், ஆண்டவர் சொன்னார், போய் மகன் என்ன பண்ணு, தகன பலி கொடுத்துன்றார். அப்பா ஈசாக்கு தலையிலே விறகு கட்டை ஏற்றி வாடா போகலான்னு அனுப்பி, அவன் போகிற வழியில் கேட்குறான், அப்பா தீவட்டி இருக்குது, விறகு இருக்குது, அங்கே ஆடு, நீ தாண்டா ஆடு அப்படின்னு சொல்லாமல் வாப்பா போய் பாப்பாரு, ஆண்டவர் பார்த்துக்குவார் வா. இவன் பாட்டுக்கு வெளியில் போகிறான்ப்பா. அந்த பேதை பார்த்து வாசித்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோதான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கையெல்லாம் கட்டி, அவனுக்கு தீவட்டி பற்றி தெரியுது, பழி எடுக்கிறத பற்றிலாம் தெரியுது. அது தெரிஞ்சு கூட அவனை பழிக்கு என்ன செய்கிறாரு, அப்பா அவனை கட்டி பலிப்பிடத்தில் வச்சுட்டு கத்தி எடுக்கிற வரை ஒரு ரியாக்ஷன் பண்ணாத மாதிரி எனக்கு பைபிள் காமிக்குது. எவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருக்கான் இல்லையா? அடுத்த வாரம் நான் இதை பற்றி நான் பேசுகிறேன். ஏசு கிறிஸ்து பற்றி, ஏசாமி பற்றி பேசும்போது, ஏசாமி 12 வயசாக இருக்கும்போது என்ன செய்கிற, காணா போயிடுறாருக்கு, வர்றாங்க. வசனம் சொல்லுது, அவர் என்ன செஞ்சாரா, கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஸோ எனவே நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளை கருத்தாக போதித்து சிறு பிராயத்திலேருந்து தேவ அன்பிலையும் தேவ வசனத்தையும் வளர்க்கணும். லூக்கா 12:51 சொல்லுது, பின்பு அவனுடைய கூட போய் நாசரேத்துவர்கள் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதல் 2 விதமான கீழ்ப்படிதல். அடுத்த வாரம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஒன்று பேசிவ் ஒபீடியன்ஸ், ஆக்டிவ் ஒபீடியன்ஸ் அண்ட் பேசிவ் ஒபீடியன்ஸ் சொல்லுவாங்க இயேசு பற்றி பேசும்போது. அதென்ன பேசிவ் ஒபீடியன்ஸ், ஆக்டிவ் ஒபீடியன்ஸ், அதை பற்றி நாளைக்கு அடுத்த வாரம் நான் பேசும்போது ஹானரிங் அத்தாரிட்டியில் நான் பேசுகிறேன். ஆக ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஏசு சாமி எனக்கு மாதிரியாக இருக்கும்போது, ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும்போது, ஆண்டோட அப்பாவும் அம்மாவும் ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டோட வசனத்தின்படி தாம் பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்க. வேதத்தில் தயவு செய்து வாசிச்சு பாருங்கள். உபாகம் 28வது அதிகாரம் உள்ள வாசிச்சு பாருங்கள். 2 காரணம் சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா ஒரு பட்டியலிட்டு இருக்கு, ஆசீர்வாதம் 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 போட்டிருக்கு. எப்போ நீ கீழ்ப்படியிலையோ சாபம் 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 போட்டுகிட்டே இருக்குது. வாசிச்சு பாரு. வேதம் முழுவதுமே ஒரே ஃபிலாசபி தான். கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த பிள்ளைங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் இருக்குது, பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்தின் மேலே தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். என்னைக்கு நானும் என் பிள்ளைகளும் தேவனுக்கு கீழ்ப்படி இல்லையோ அதுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிது. அந்த இதை பார்த்தீங்கன்னா பேரண்ட் அத்தாரிட்டி பாருங்கள், அந்த கொடை போட்டிருக்கேன் பாருங்கள், கிரைஸ்ட், ஹஸ்பண்ட், வைஃப் அண்ட் சில்ட்ரன்.
அங்கே சில வேலைகளை போட்டிருக்கு, இதெல்லாம் நெட்டில் தான் எடுத்தது, அதனால் அங்கே சோர்ஸ் நீங்களே போய் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஹைரார்க்கின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்டியன் ஃபேமிலியில் என்னென்ன ஆசீர்வாதம்னு பார்க்கலாமா? ஆக 3 காரியத்தை பார்த்தோம். தேவன் இந்த திருமணத்தை அமைத்திருக்கிறார். தேவன் அன்பால் கட்டப்பட்டிருக்கணும், அந்த அடியஸ்தவில் காணப்பட்டிருக்கணும். ஹைரார்க்கி, ஆண்டவர் முதல்ல, கணவன் 2வது, மனைவி 3வது, பிள்ளைகள் 4வது. இந்த ஆர்டரில் இருக்கணும். இந்த ஆர்டர் எங்கே? இந்த ஆர்டர் இந்த அந்த கொடை பார்த்தீங்களா? இந்த கொடையில் இப்படி போட்டிருக்காங்க. ஆண்டவருக்கு பதிலாக சாத்தான், மனைவி, பிள்ளைங்க, கணவன் கீழே, அந்த மாதிரி இன்னொரு ஆர்டர் நான் பார்த்தேன். எந்த வீட்டில் பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கிறானோ அங்கே ஆர்டரே இருக்காது, ஹைரார்க்கி இருக்காது. நானுன்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. விசேஷமாக புக் ஆஃப் ஜட்ஜஸில் போய், நியாயாதிபதிகளை போய் வாசித்து பாருங்கள். தடிச்சு எடுத்தவங்களாம் தண்டல்காரன் மாதிரி, அங்கே ஆர்டரே கிடையாது. ஆக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆசீர்வாதமான குடும்பம்? தேவ் ஸ்பிரிச்சுவல், ப்ராக்டிக்கல், அஃபெக்டிங் ஆல் ஏரியாஸ் ஆஃப் ஃபேமிலி. எது ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய காரியத்தில் கீழ்ப்படிந்த ஆவிக்குரிய குடும்பமாக, நல்ல குடும்பமாக இருக்கோ அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக தேவ வார்த்தையால் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, அஸ்திபாரம், ஸ்ட்ராங்கான அஸ்திபாரம் வேதத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த குடும்பம் வேதத்தை கீழ்ப்படிது. எல்லாத்துக்கும் மேலே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அன்பும் ஒற்றுமையும் அந்த வீட்டில் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்குறோம். ஆவிக்குரிய காரியங்களை எல்லாரும் வர்றாங்க, பெற்றோர்களுக்கு சேர்ந்து வர்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, லிகசி ஆஃப் ஃபெய்த். அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய ஃபெய்த் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சில பேர் உட்காந்துருக்கேன், உங்கள் பெற்றவங்களோட ஃபெய்த்னால நீங்கள் இங்கே விசுவாசத்தில் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரோட நோக்கத்துக்கு நிறைவேற்றுவதற்கு அவங்க சேவை செய்கிறவர்களாக இருக்குது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் போல, நானும் என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து. லோத் அப்படி தான் ஊழியம் பார்த்தார். லோத்துன்னு சொல்கிறேன், நோவா அப்படி தான் வேலை பார்த்தார். ஜோசுவா பெரிய கமாண்டர், எல்லாருக்கும் லேண்டெல்லாம் பகிர்ச்சி கொடுத்தார். கடைசியில் சொல்கிறார், அப்பா நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நான், என் மனைவி, என் பிள்ளைங்க ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த பூமியில், ஆண்டவர் ஊழியத்தை செய்வேன், ஆண்டவருக்காக வாழ்வேன். நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிடுறேன். முதலாவது, ப்ரோட்டஸ் ஃபெய்த். எது உங்களுக்கு முக்கியம் ஆண்டவரோட சமூகத்தில்? ஆண்டோட பிள்ளைகளாகி நானும் நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் யார் முதல்ல இருக்கிறா? ஸ்பெண்ட் டைம் இன் காட்ஸ் வேர்ட், ரெகுலர் ரீட் அண்ட் மெடிடேட் த பைபிள் டு க்ரோ இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் இன் காட், வித் காட். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு முதல்ல விசுவாசத்தை தூக்கி வைங்க. கடவுளை அறியாத, கடவுள் இல்லாத காரியம். இன்றைக்கி நிறைய காரியங்களை உலகத்தை நான் பார்த்து காப்பி அடிச்சிட்ருக்கேன். என்ன செய்கிறேன்? பாலிவுட், ஹாலிவுட்டெல்லாம் நான் மாதிரியாக வச்சுட்டு இருக்கிறேன். இல்லையாம்மா, ஆண்டவர் முதல்ல இருக்கார் உங்கள் வாழ்க்கையில்? யோசிச்சு பாருங்கள். வேதத்தை வாசிக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? ரெண்டாவது முக்கியமான மாடல் கிரைஸ்ட் லைக் பிஹேவியர். ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை போல நேசிக்கிற கிறிஸ்துவ சபையை காமிங்க. எக்ஸிபிட் லவ் அண்ட் பேஷன். சில வேலைக்கு ரொம்ப கஷ்டம். நம்முடைய பிள்ளைகள்ட்ட எல்லாத்தையும் பொறுமையாக இருங்கப்பா, நான் ட்ரை பண்ணுறேன், நிறைய பொறுமையாக ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்கிவ்னஸ் இன்னொரு முக்கியமானது, மன்னிச்சிருங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம உட்காந்துருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே பாருங்கள், டீச் பைபிள் வேல்யூ, பிப்ளிக்கல் வேல்யூஸ். வேதத்தின் குணாதிசயங்களையும் கொள்கைகளையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இன்ஸ்டில் காட்ஸ் வேர்ட். இன்ஸ்டில்னா என்ன செய்யுங்க? விதைங்க, திணிங்க. அது மாத்திரம் கிடையாது, சர்வ் டுகெதர். எல்லாரும் சேர்ந்து இந்த 4 கொள்கைகளை இந்த நாளைக்கு எடுத்துக்கோங்க தயவுசெய்து. விசுவாசம் முதல்ல. இயேசு போல நாங்கள் குடும்பத்தை வாழ போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ஆண்டோட வசனம் சொன்னது மட்டும்தான் எங்கள் வீட்டில் செய்வோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் குடும்பமாக ஆராதிக்க போகிறேன், ஊழியம் பார்க்க போகிறேன், என் வீட்லேயும் சபையிலையும் சமுதாயத்திலையும். பாருங்களேன், இந்த கோட் நான் படித்தேன். When church become optional to you, it will become unnecessary to your children. When Bible becomes optional to you, automatically the same thing will happen to you. நீங்கள் பைபிள் சபைக்கு வர்றதுக்கு உங்கள் அப்போ தான் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியுமா? வெறுப்பு தேவைப்பட்டா வருமா, இல்லைன்னா பரவாயில்ல பாஸ்டர். நெசசரியா, ஆப்ஷனலா, இல்லை அன்னெசசரி ஆகலாம். இன்றைக்கி எந்த இடத்துல ஆண்டோட சபை, எந்த இடத்துல ஆண்டோட வேதம், எந்த இடத்துல ஆண்டோருக்கு ஜெபம், ஆண்டோட பிள்ளையோட ஐக்கியம், கடவுள் முதல்ல வச்சுருக்க எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். நீங்கள் செய்யலை, உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு சபையில் இருக்க மாட்டாங்க. நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். நான் இங்கே மட்டும் பார்க்கல, நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன், பார்த்துட்ருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த காரியங்களை பாருங்கள்.
கிறிஸ்டியன் ஃபேமிலி ஸ்டாண்டிங் பிஃபோர் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் தேவ திருச்சபைக்கு வருவது என்னென்ன, யாரையும் பார்க்க நான் வரலம்மா, என் பாஸ்டர் சொல்கிறது கேட்கறதுக்கு இல்லை, என்னுடைய ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், அவருடைய சிலுவைக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே ஐ மஸ்ட் பிரிங் மை ஹோல் ஃபேமிலி டு த சர்ச் as I'm coming to this towards Jesus Christ. And that family walking towards cross, ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோட சிலுவை நோக்கி நான் வந்துட்டு இருக்கிறேன் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. எனவே நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எனவே நான் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் இன்றைக்கி 3 காரியம், ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த காரியம் எல்லாம் நம்மை ஆராய்ந்து பார்வதற்கு. என்னுடைய குடும்பம் ஆண்டவரை கனப்படுத்த குடும்பம், ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பமா, ஆண்டவருக்கு சேவை செய்கிற குடும்பமான்னு சற்று கேட்டு பாருங்க. கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறோமா வாழலையான்னு கேட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆராதனை இருக்கா, உங்கள் வீட்டில் வேதவசனம் இருக்கா, உங்கள் வீட்டில் ஜபம் இருக்கா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிக்கிறீங்களா, ஊழியம் செய்கிறீங்களா கேட்டு பாருங்கள். வாங்க கண்ண மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நாங்கள் காதில் கேட்டுட்டு விட்டுட்டு போய்விடாதபடி கருத்தாய் கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நீரே மீதியான காரியங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.